அதாவது ஒரு டைம்ல பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடா அசால்ட்டா வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலா என்னன்னா, அவ்வளோ ஒரு பிரீஸியா, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியா, அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாம ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்த அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன். என்னன்னா, நான் ராயன் இப்போ ராயன் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிக ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்த செட்டுக்கு போனா இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமா எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு டைரக்டர் சொல்றதை கரெக்டா கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. there are lot of things to learn from him. டெஃபினட்டா அவர் வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டா இன்னைக்கு தனுஷா இங்கே வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷா, ஆல் த வெரி பெஸ்ட்.